இரவு நிலவு பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த நள்ளிரவு வேளையில் விவேக் மொட்டை மாடியில் அங்கும் இங்கும் நடந்தபடி ரேகாவிடம் போனில் மூழ்கியிருந்தான். குளிர்காற்று அவன் முகத்தில் மோத ரேகாவின் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு தேனாக இனித்தது. அவளிடம் பேச பேச விவேக்கிற்கு அவளை அளவுக்கு மீறி பிடித்து போனது. எப்போடா கல்யாணம் நடக்கும், எப்போ இவளை நம் கைக்குள் சிறைப்பிடிப்போம் என்ற ஆவல் அவனது இதயத் துடிப்பை வேகப்படுத்திக் கொண்டே இருந்தது. அவனது இந்த தீவிரமான காதலை கேட்டு ரேகா மறுமுனையில் மெல்லச் சிரித்தாள். அந்தச் சிரிப்பொலி விவேக்கின் போதையை இன்னும் அதிகரித்தது. ஆனால் திடீரென அந்த அமைதியை கிழிப்பது போல ஆ என்று ரேகாவின் அலறல் சத்தம் போனில் பலமாக கேட்டது. விவேக் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில், ஹே ரேகா, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி கத்துற என்று மிகுந்த பதட்டத்துடன் கேட்டான். அவனது கைகள் போனை இறுக்கமாக பற்றி கொண்டன. ரேகா மூச்சிரைக்க, ஆ விட்ரா, ஆ ஒண்ணுமில்லை விவேக், என் அண்ணன் தினேஷ்தான் திடீர்னு வந்து அமுக்கிட்டு போயிட்டான் என்று தட்டு தடுமாறிச் சொன்னாள். அவள் குரலில் ஒருவிதமான சிலிர்ப்பும் அதே சமயம் ஒரு தடுமாற்றமும் இருப்பதை விவேக் கவனிக்க தவறினான். அவனுக்கு அவள் சொன்ன அமுக்கிட்டு போயிட்டான் என்ற வார்த்தை மட்டும் மண்டைக்குள் குடைந்தது. விவேக் குழப்பத்தில், என்னது அமுக்கிட்டு போயிட்டானா, எதை அமுக்கினான் என்று அவன் படபடப்பாக கேட்க அவனது கம்ப்யூட்டர் மூளை தேவையில்லாத பல கற்பனைகளைச் செய்யத் தொடங்கியது. தன் காதலியின் உடலில் அண்ணன் கை வைப்பதா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் என அவன் தவித்தான். ரேகா மெல்லச் சிரித்துக்கொண்டே, ஐயோ விவேக், ஏன் இப்படி பதட்டப்படுற, முன்னாடி 2 ஆரஞ்சு பழம் வச்சிருந்தேன், அதைத்தான் பிழிஞ்சிட்டு போயிட்டான்னு சொல்ல வந்தேன் என்று அசால்ட்டாக விளக்கினாள். அவள் சொன்ன அந்த ஆரஞ்சு பழம் என்ற வார்த்தையை கேட்டதும் விவேக் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டான். ஓ, அவ்வளவுதானா, நான் வேற என்னமோன்னு பயந்துட்டேன் என்று அவன் நிம்மதியடைந்தான். அதன் பிறகு இருவரும் சிறிது நேரம் கொஞ்சி பேசிவிட்டு ரேகா போனில் உம்மா என்று ஒரு ஆழமான முத்தத்தை கொடுத்துவிட்டு போனை துண்டித்தாள். அந்த முத்தத்தின் போதையிலேயே அவன் தன் அறைக்குச் சென்று படுக்கையில் விழுந்தான். ரேகாவுடனான தன் எதிர்கால வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்ற கனவில் அவன் கண்கள் மெல்லச் செருகின. அவன் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை தவழ்ந்தது. ஆனால் அந்த அப்பாவி விவேக்கிற்கு அப்போது தெரியவில்லை, ரேகா சொன்ன அந்த ஆரஞ்சு பழக்கதை ஒரு வெறும் சாக்குதான் என்பது. அந்த அலறலுக்கு பின்னால் அந்த பணக்கார வீட்டு பங்களாவிற்குள் ஒரு விசித்திரமான மர்மமான உறவு விளையாடிக் கொண்டிருக்கிறது என்பது அவனுக்கு புரியவில்லை. அந்த பண்ணை வீட்டு பயணம் அவன் நினைப்பது போல சொர்க்கமாக இருக்கப் போகிறதா அல்லது அவனது கொள்கைகளைச் சிதைக்கும் ஒரு மர்மக்குகையாக இருக்கப் போகிறதா என்பது காலத்தின் கையில் இருந்தது. மறுநாள் விவேக் வழக்கம் போல் அலாரச் சத்தத்திற்கு முன்பே எழுந்து தன் தினசரி கடமைகளை முடிக்கத் தொடங்கினான். மனதில் ரேகாவின் நினைவுகளும் நேற்று நடந்த அந்த விசித்திரமான சம்பவங்களின் தாக்கமும் ஒருசேர ஓடிக்கொண்டிருக்க தன் ஐடி அலுவலகத்திற்குச் சென்று ஒரு மாத காலத்திற்கான நீண்ட விடுமுறையை கேட்பதற்கான விண்ணப்பத்தை தயார் செய்தான். அதேபோல் வீட்டின் செல்ல மகளான திவ்யாவும் அன்றைய தேர்வை முடித்துவிட்டு தன் கல்லூரி பேராசிரியர்களிடம் ஒரு மாத கால விடுப்பை பற்றி பேசுவதற்காக தயாரானாள். தன் தோழிகளிடம் இந்த ஒரு மாத பயணத்தை பற்றி பெருமையாகச் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற குதூகலத்துடன் விடுமுறைக்கான அனுமதியை பெற்று வருவதாக தன் பெற்றோரிடம் உறுதிபட கூறினாள். இன்னொரு பக்கம் குடும்பத் தலைவரான பிரபாகரும் தன் தனியார் நிறுவனத்தில் கை நிறைய வருமானம் இல்லையென்றாலும் குடும்பத்தின் இந்த முக்கிய நிகழ்விற்காக தன் மேலாளரிடம் பேசி எப்படியாவது ஒரு மாத லீவை அப்ரூவ் வாங்கி வந்துவிடுவதாக தெரிவித்தார். சகுந்தலாவின் நினைவுகளும் ஜெக்தீஷுடன் நேற்றிரவு போனில் பேசிய ரகசியங்களும் அவர் மனதில் ஒரு புதிய குஷியை கொடுத்திருக்க அலுவலக கடமைகளை விட அந்த பண்ணை வீட்டு பயணமே அவருக்கு பெரிதாகத் தெரிந்தது. வீட்டின் மொத்த பொறுப்பையும் சுமக்கும் இல்லத்தரசியான வைதேகி சமையலறை வேலைகளுக்கு இடையே ஹாலில் மாட்டப்பட்டிருந்த கேலண்டர் உற்று நோக்கினாள். ரேகாவின் குடும்பத்தினர் தங்கள் வாழ்க்கைக்குள் வந்த சில மணி நேரங்களிலேயே எல்லாமே தலைகீழாக மாறியிருப்பதை நினைத்து வியந்தபடி அடுத்த வாரம் தாங்கள் அந்த ஊருக்கு புறப்பட போகும் அந்த விசேஷமான நாளை பார்த்து சிவப்பு மை பேனாவால் கேலண்டரில் வட்டமிட்டு குறித்து கொண்டாள். அன்று இரவு வீடே ஒரு புதிய எதிர்பார்ப்பில் காத்துக்கொண்டிருந்தது.
திவ்யா கல்லூரியிலிருந்து வீட்டிற்குள் நுழைந்த வேகத்தில் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த வைதேகியை பின்னாடியிருந்து ஆசையோடு இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அம்மா, எனக்கு ஒரு மாசம் லீவு கிடைச்சிடுச்சு என்று வீடே அதிரும் அளவுக்கு மிகுந்த உற்சாகத்தோடு கூவினாள். மகளின் மகிழ்ச்சியைக் கண்ட வைதேகிக்கு முகம் மலர்ந்தது. அப்படியா, இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைடி என்று ஆச்சரியமும் பாராட்டும் கலந்த குரலில் கூறினாள். திவ்யா துப்பட்டா இல்லாத தன் புதிய சுதந்திரத்தோடு துள்ளிக்குதித்து சோபாவில் அமர்ந்தாள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே பிரபாகர் வீட்டின் வாசலை தாண்டி ஹாலுக்குள் நுழைந்தார். அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான விரைப்பும் அதே சமயம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெருமிதமும் தெரிந்தது. அவரை பார்த்த வைதேகி அவளோடு, என்னங்க, உங்களுக்கும் ஒரு மாசம் லீவு கிடைச்சிடுச்சா என்று ஆர்வமாக கேட்டாள். பிரபாகர் தன் கையில் இருந்த பையை சோபாவில் வீசிவிட்டு வைதேகியை நேராக பார்த்தார். இல்லை வைதேகி, நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் என்று கூறினார். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டதும் வைதேகியும் திவ்யாவும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என்னது, வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களா என்று வைதேகியும் திவ்யாவும் ஒருசேர சோகமும் பதற்றமும் நிறைந்த குரலில் கத்தினார்கள். ஒரு நடுத்தர குடும்பத்தின் மொத்த பொருளாதாரமும் அந்த வேலையை நம்பி இருக்கும்போது இப்படி அதிரடியாக முடிவெடுத்தாரே என்று வைதேகிக்கு நெஞ்சு படபடவென அடிக்கத் தொடங்கியது. ஆனால் அடுத்த கணமே பிரபாகரின் உதட்டில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. பதற்றமாக நின்ற வைதேகியையும் சோபாவில் இருந்த திவ்யாவையும் பார்த்து ஒரு குறும்பு பார்வை பார்த்தவர் தன் பாக்கெட்டில் இருந்த ஸ்மார்ட்போனை எடுத்து அதன் திரையை காண்பித்தார். அந்த போனின் திரையில் வந்திருந்த வங்கி SMS வைதேகியும் திவ்யாவும் உற்று பார்த்தார்கள். அதில் பேலன்ஸ் 50 லட்சம் என்று அந்த பெரிய தொகை பளபளவென மின்னிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த இருவருக்கும் ஒரு நிமிடம் மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது. இருவரும் வாய்ப்பிழந்து சிலையாக நிற்க, வைதேகி, என்னங்க இது, ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, ஆனா அக்கவுண்ட்ல இவ்வளவு பெரிய தொகை இருக்கு, ஒருவேளை லாட்டரி கிட்டி ஏதாவது அடிச்சிடுச்சா உங்களுக்கு என்று சொல்ல முடியாத ஆச்சரியத்தோடு கேட்டாள். பிரபாகர் கலகலவெனச் சிரித்துக்கொண்டே முன்னே வந்து தன் மனைவி வைதேகியையும் மகள் திவ்யாவையும் ஒரே சேரத் தன் வலுவான கைகளால் அணைத்து கட்டிக்கொண்டார். ஐயோ இல்லை வைதேகி, ஆபீஸ்ல அந்த சொட்டை மேனேஜர் எனக்கு ஒரு மாசம் இல்ல ஒரு நாள் கூட லீவு தர முடியாதுன்னு சட்டம் பேசினான். அவன் அப்படி கராரா சொன்னதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே வெளியே வந்து நம்ம சம்பந்தி ஜெக்தீஷுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொன்னேன். ஆனா அவரோ, அவ்வளவுதானா சம்பந்தி ன்னு கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே 50 லட்ச ரூபாயை என் அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அதான் அந்த சொட்டை மேனேஜர் மூஞ்சியிலேயே என் ரிசைன் பேப்பரை தூக்கி வீசிட்டு கெத்தாக வந்துட்டேன் என்று பிரபாகர் சொல்ல, இருவராலும் அதை இன்னும் நம்பவே முடியவில்லை. என்னங்க, 50 லட்சத்தை அப்படியே கேட்டு வாங்கினீங்களா என்று வைதேகி திகைக்க, பிரபாகர் அவளது தோளை தட்டி, வைதேகி, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாரு, நாமதான் இப்போ ஒரே குடும்பம்னு ஆயிட்டோம்ல சம்பந்தி, இதுக்கு அப்புறமும் காசை பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு. அதைச் சொல்லும்போதே எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு வைதேகி. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் கிடைக்க நாம கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்று நெகிழ்ச்சியோடு உருகினார். அவர்கள் மூவரும் அந்த பெரும் பணக்கார குடும்பத்தின் தாராள குணத்தையும் தங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் நினைத்து நெகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தனர். 50 லட்சம் கைக்கு வந்த தைரியத்தில் பிரபாகரின் முகம் இன்னும் பிரகாசமாக மாறியிருக்க, வைதேகியும் தன் குடும்பத்தின் அந்தஸ்து உயரப்போவதை எண்ணி பூரித்து போனாள். இப்போது எல்லோரும் வீட்டின் வாசலையே பார்த்தபடி ஆபீஸிலிருந்து வரப்போகும் விவேக்கின் வருகைக்காகவும் அவனது லீவு செய்திக்காகவும் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கத் தொடங்கினர்.